هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே அதை பற்றி சொல்லி காட்டுவதை போல, இன் துஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒரு காலும் அந்த நிஅமத்துகளை கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளை, அருள்களை, கருணையை, கிருபையை வாரி இறைத்திருக்கின்றான். என்றாலும் கூட எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எக்கச்சக்கமான நிஅமத்துகளை மனிதனுக்கு கொடுத்து இருந்தாலும் கூட அந்த நிஅமத்துகள் எல்லாம் ஆக சிறந்த நிஅமத்தாக, அந்த நிஅமத்திற்கு ஈடு இணையே இல்லாத ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஈமான் தான். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இந்த ஈமானை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளே ஈடு இணை இல்லாத உயர்ந்த ஒரு நிஅமத்தாக சஹாபாக்கள் உணர்ந்ததன் காரணத்தினால தான் இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, இந்த ஈமானை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்வதற்காக வேண்டி எது அளவிற்கு அவர்கள் அதற்கு பகரமாக விலை கொடுக்க தயாராக ஆனார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தால்தான் இந்த ஈமானை என்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தன்னுடைய உயிரையும் கூட கொடுத்து அந்த ஈமானை அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த ஈமான் தான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளிலேயே மற்றிட முடியாத ஈடு இணை இல்லாத நிஅமத்தாக அவர்கள் உணர்ந்ததன் காரணத்தினாலே தான். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இது சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்ததன் காரணத்தினாலே தான் ஒருமுறை இது போன்ற ஒரு சபையிலே தன்னுடைய ஆலோசனை குழு சஹாபாக்களோடு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்திலே எந்த மாதிரியான மனிதர்கள் அல்லது எந்த மாதிரியான நிஅமத்துகள் இருந்தால் நீங்கள் நன்றதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று தன்னுடைய சூரா ஆலோசனை குழு உறுப்பினரிடத்திலே கேட்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகம் சார்ந்த நலவுகளை பற்றி சொல்கின்றார்கள். இது இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நமக்கு இவ்வளவு இந்த செல்வம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக உலகம் சார்ந்த நலவுகளை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது இறுதியாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் என்று சொன்னால், முஸாப் இப்னு உமைர் போன்ற சஹாபாக்கள் இந்த சபையில நிரப்பி இருப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் என்ன காரணம்? அதுபோன்ற சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பியது, தேடியது, அவர்கள் தேட்டம் அதுவாக இருந்ததன் காரணம் என்ன? இது போன்ற சஹாபாக்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி, அதில் இஸ்திகாமத்தோடு இருப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கூட உடமையும் கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தார்கள் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, அதில் ஒரு சஹாபி தான் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. ஆரம்பத்தில் அவருடைய பெயர் எதுவாக தான் இருந்தது, அப்துல் உஸ்ஸா தான் அவருடைய அசலான பெயராக இருந்தது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையை தொழுது முடித்த பிறகும், ஜமாத்தாக தொழுக வைத்த பிறகு மக்களை பார்த்து திரும்பி உட்காருவார்கள். அதிலும் குறிப்பாக சுபூர் தொழுகையிலும் அவ்வாறு தான் அமர்வார்கள். அதன் மிக முக்கியமான காரணம் என்ன? தனக்கு பின்னால் தொழுகக்கூடிய சஹாபாக்கள் யாரும் விடுபட்டு இருக்கின்றார்களா அல்லது வேறு யாராவது புதிதாக வந்திருக்கின்றார்கள் என்பதை அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அதுவும் ஒரு காரணம் என்பதனாலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்பொழுதும் போல சுபு தொழுகை வைத்து விட்டு மக்களை பார்த்தவர்களாக உட்காருகின்றார்கள். அப்பொழுது புதிதாக பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் அங்கே உட்கார்ந்திருக்கின்றார். தொழுகை முடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களது பெயர் என்ன என்பதாக. அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா என்பதாக சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அவருடைய பெயரை அப்துல் உஸ்ஸா என்கின்ற அவருடைய பெயரை அப்துல்லா என்பதாக மாற்றுகின்றார்கள். நீங்கள் உஸ்ஸாவினுடைய அடிமை அல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக அவருடைய பெயரை மாற்றுகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, அவர் அந்த நேரத்திலே அந்த சஹாபியுடைய வயது வெறுமன 16 வயது, வாலிபத்தினுடைய ஆரம்ப கட்டம். அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நம்முடைய வாலிபர்கள் மட்டுமல்ல, வாலிபத்தை கடந்த நம் போன்ற நபர்களுடைய நிலைகளும் எப்படி இருக்குன்னு சொன்னால், உலகத்தை தேடக்கூடிய, உலக மோகத்தின் மீது அதிக தேட்டமுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாலிபத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தை இந்த ஈமானோடு இருக்க வேண்டும், அதில் இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகின்றார்கள், மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். வயது வெறுமன 16 வயது தான். வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது, அவர்களுக்கு கிட்டத்தட்ட 23 வயது இருக்கும் பொழுது தபூக்குடைய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொண்ட அந்த சஹாபி ஷஹீதும் ஆகின்றார்கள். தபூக் யுத்தத்திலே அந்த சஹாபி ஷஹீதும் ஆகின்றார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சஹாபியின் மீது, எந்த சஹாபி, அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபியின் மீது எனக்கு இவ்வளவு பொறாமை ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியுடைய ஜனாசாவையும் அவர்கள் இறங்கி தன்னுடைய முபாரக்கான கையாலே அவர்களை தாங்கி அடக்கம் செய்தது கிடையாது. ஆலோசனை சொல்வார்கள், இந்த சஹாபியை முதலாவதாக அடக்கம் செய்யுங்கள், இந்த சஹாபி இரண்டாவதாக அடக்கம் செய்யுங்கள் என்று. சஹாபாக்களுடைய ஒரு பெரும் கூட்டம் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் போர்க்களத்தில் என்று சொன்னால், யாரை முதலிலே யாரை இரண்டாவது என்கின்ற ஆலோசனை தான் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். ஆனால் வளமைக்கு மாற்றமாக குறிப்பிட்ட இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மையவாடிலே இறங்குகின்றார்கள். இறங்கி அந்த சஹாபியுடைய உடலை தாங்கி தன்னுடைய முபாரக்கான கையாலே அவர்கள் அடக்கம் செய்கின்றார்கள். இதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பாக்கியம் பெற்ற மனிதராக நான் இருந்திருக்க கூடாதா என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இயங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். எது போன்ற பிரார்த்தனை? ரப்பே, இந்த நபரை, ஷஹீதாகிவிட்ட இறந்துவிட்ட இந்த நபரை நான் திருப்தி அடைந்தேன், நான் பொறிந்து கொண்டேன், எனவே நீயும் அவரை திருப்தி அடைந்து கொள், நீயும் அவரை பொறிந்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால், அப்படி என்ன சிறப்பை இந்த சஹாபி அவர்கள் அடைந்திருந்தார்கள். 16 வயதிலே இஸ்லாத்தில் வருகின்றார்கள், 23 வயதிலே அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். தோராயமாக 7 வருட வாழ்க்கையில் தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு இருந்திருக்கின்றார்கள். ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் கொடுத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், இவருடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர்கள். ஆரம்ப காலத்திலே மக்காவிலிருந்து சஹாபாக்கள் எல்லாம், முஹாஜிர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து செல்லும் பொழுது, மதீனாவுக்கு வரும் பொழுது இவர்களுடைய ஊரை, கிராமத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி கடந்து சஹாபாக்கள் ஒன் பை ஒன்னாக சென்று ஒருவருக்கு பின் ஒருவாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இவர்கள் யதார்த்தியாக அந்த சஹாபாக்களத்தில் கேட்கின்றார்கள், யார், என்ன, எங்கிருந்து வருகின்றீர்கள், எங்கே போகின்றீர்கள் என்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க இவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் கிடைக்கிறது. இந்த அறிமுகம் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமடைந்து இஸ்லாத்தை முழுமையாக உருவாகுகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், அது மட்டுமல்ல, ஒரே அட்டண்டயத்தில் ஒரே நேரத்தில் சஹாபாக்கள் வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதிர செய்யவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக தான் செல்கின்றார்கள். இந்த இஸ்லாம், இந்த ஈமான் ஒரு உள்ளத்தில் ஊடுருவிய பிறகு குர்ஆனை அந்த சஹாபாக்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால், இன்று நீங்கள் நாங்கள் மக்தபு மஸ்ஸாருக்கு சென்று அலிஃப் பை தே என்று ஓதுவோமே, அந்த ஓதுதலை அல்ல, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று அதுவரை எத்தனை வசனங்கள், அத்தியாயங்கள் இறங்கியதோ அதை அந்த மக்கத்து முஹாஜிர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, எப்படி கேட்டு தெரிந்து கொண்டார்கள்? அவங்க ஊருக்கு தாண்டி அந்த சஹாபாக்கள் சொல்லும் பொழுது இவர்களும் அவர்களோடு சொல்லுவார்கள். என்னென்ன அத்தியாயங்கள், என்னென்ன வசனங்கள் வந்ததாக அவர்கள் சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு மனப்பாடம் செய்து கொள்வார்கள். பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு சஹாபாக்கள் குழு வரும், அவரிடத்தில் சில வசனங்களை அத்தியாயங்கள் கேட்பார்கள்.
அதே ஒரு குறிப்பிட்ட தூரம் மாதிரி அவர்களோடு சென்று அதையெல்லாம் மனப்பாடம் செய்துவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டு இவர்கள் திரும்பி ஊருக்கு வந்து விட்டார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் முஹாஜிர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களோ அவளத்தில் அந்த வசனங்களை அத்தியாயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக கேட்டு கேட்டு அதுவரையிலும் இறங்கிய அத்தியாயங்கள் வசனங்கள் எல்லாம் மனம் செய்தார்கள் என்று சொன்னால் இதனுடைய வெளிப்பாடு என்ன? அவள் உள்ளத்தில் இருந்த ஈமான். அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், இந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தன்னுடைய தந்தை இழந்த அனாதை. இந்த வாலிபர் தன்னுடைய சிறுபிராயத்திலே தன்னுடைய தந்தையை இழந்த அனாதையாக தான் இருந்தார்கள். என்றாலும் கூட தன் அனாதை என்பதை உணர முடியாத அளவிற்கு, உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு தன்னுடைய மாமாவாலே மிகவும் அழகான முறையிலே செம்மையான முறையிலே வளர்க்கப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மாமா ஒரு செல்வந்தர். அதனால அந்த வறுமை ஏழ்மை பற்றி உணர முடியாத அளவிற்கு, உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நல்ல ஒரு செல்வப்போக்கான ஒரு நிலையில வாழ்ந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் இவருக்கு ஈமானை அறியக்கூடிய உணரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, தன்னுடைய மாமாவுக்கும் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி தன்னுடைய மாமாவிடத்திலும் அதை பற்றி எத்தி வைக்கின்றார்கள், தாவா செய்கின்றார்கள், ஓரிரை கொள்கையை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். எவ்வளவு சொல்லியும் கூட அவர்கள் மாமா ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு தேவை என்றால் நீ ஏற்றுக்கொள், என்னை நீ என்ன வற்புறுத்தாது என்கின்ற தோரணையில் சொல்லிவிட்டது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் இவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னுடைய மாமா ஆகிவிட்டதை, தன்னுடைய சிறுவரத்திலிருந்து தன்னை கட்டி காத்தார்கள் இவர்கள் தானே, இவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தே தீர வேண்டுமே என்கின்ற ஆதங்கத்தால் மீண்டும் மீண்டும் இவர்கள் கூறியதனாலே வெறுப்படைந்த நிலையில் அவர்கள் மாமா சொல்லிவிட்டார்கள், இதற்கு மேலே என்னிடத்தில் நீ கூறாதே, இதற்கு மேல் கூறினா என்று சொன்னால் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விடுவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். எந்த மாதிரி நிலையிலே உடுத்திருந்த ஆடையை கூட உருவிக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள், வெளியேற்றி விட்டார்கள். அந்த நேரத்தில் இவர்களுடைய தாயார் ஒரு சேலை போன்ற ஒரு கடினமான ஒரு துணியை வைத்திருந்தார்கள். அந்த துணியை இரண்டாக கிழித்து ஒன்றை மேலாடையாகவும் மற்றொன்றை கீழாடையாகவும் அணிந்து கொண்டுதான் இவர்கள் அதே நிலையிலே மதீனாவுக்கு வருகின்றார்கள். அந்த சஹாபி சுபூடைய தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியில் அமர்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் இவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்து கேட்கின்றால், யாரப்பா நீ, என்ன வேணும், எந்த ஊரை சேர்ந்தவர் என்று கேட்கும் பொழுது தன்னுடைய கடந்த கால ஹிஸ்டரிகள் எல்லாம் வரலாறுகள் எல்லாம் சொல்கின்றார்கள். தன்னுடைய பெயரையும் சொல்கின்றார்கள், அப்துல் உஸ்ஸா என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேர் இனிமேல் அப்துல் உஸ்ஸா கிடையாது, அப்துல்லா என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு அடைமொழியும் வைத்தார்கள், துல் பிஜாத்தைன். அப்படி என்று சொன்னால் இரண்டு துணிகளை உடையவர். ஏன்னா அவங்க மேலையும் கீழே வந்தது அந்த கடினமான போர்வை போன்ற இரண்டு துணிகளை தான் அவர்கள் ஆரம்பத்தில் அணிந்து வந்திருந்தார்களாலே அவர்களுக்கு அதையே ஒரு அடைமொழியாகவும் பட்டப்பெயராகவும் புனைப்பெயராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள், அப்துல்லா துல் பிஜாத்தைன் என்பதாக. எனவே அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஈமான், அதில் இஸ்திகாமத், இதுதான் ஒரு மனிதனை, ஒரு மூமினை எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலை வாழ்ந்தாலும் அவன் அதில் நிலைத்திருப்பதற்கு, இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக மேன்மையாக வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆயுதமாக எது அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த ஈமானும் அந்த ஈமானில் இருக்கக்கூடிய இஸ்திகாமத்தும் தான். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் உணர வேண்டும், விளங்க வேண்டும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் அதில் இஸ்திகாமத்தோடு இருந்தார்களோ அதை அடைந்து கொள்வதற்காண்டி எதையெல்லாம் கொடுப்பதற்கு கூட தயாரான ஆனார்களோ ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அது போன்ற சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதல் குர்ஆன் யுவஹிதுனா லிதரீகில் கைரி யுவஜ்ஜிஹுனா. அல்லாஹு தஆலா அன்ஸலஹு வ ரசூலுல்லாஹ்